இனிமேட்டு தோல் உழைச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் ஹேர் ஸ்ப்ரே போடுவோம். வீடியோ பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அப்போ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. புதுசா ஸ்டோர்ல நாங்கள் ஸ்டேஸே கட் பண்ணிக்கோங்க. நம்மளோட செஃப் தான். ஏன்னா குக் பண்ற எல்லாருமே செஃப் தாங்க. இவங்க தான் அவங்க தான் கிடையாது. எக்ஸ்பர்ட் எடுத்து பண்றீங்களே அது அவ்வளவுதான். கையில ஸ்பானர் பிடிச்சவன் மெக்கானிக்னு சொல்றேன். உண்மையிலே ரொம்ப கஷ்டம் குக்கிங்லாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாங்க. பாட்டா சாப்பிட்டு உப்பு அதிகம் காரம் அதிகம் சொல்லிடலாம். ஆனா அதுல இவ்வளவு வேலை தெரியுமா? கஷ்டப்பட்டு எடுத்து காய்கறி கட் பண்ணி தோலை உரிச்சு இதுல வச்சு மசாலா போட்டு அப்பா சொல்லும் போது எனக்கு தயாராகுது. யாரும் வீட்டில் இல்லாத போது குக் பண்ணும் போது தான் ஒரு மாதிரி தெரியுது. ஈஸியா வெளியே போயிட்டு வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு ஃபுட்டு பாட்டு வீட்டில் இருக்கும் சாப்பிட்டுருவோம், தூங்கிடுவோம், அந்த வேலை பார்த்துருவோம். ஆனா வாக்கிங் எல்லாம் போயிட்டு ஒர்க்கை பார்த்துட்டு அப்படியே சைடில் ஃபுட்டு சமைச்சிட்டு அதை சாப்பிட்டு திருப்பி நைட்டு ஃபுட்டு சமைச்சு அப்பா எப்படிதான் மேனேஜ் பண்றாங்க. ஹோட்டல் ஆர்டர் பண்ணான்னு பார்த்தா என்ன ரேட் அதிகம். ஒரு பிரியாணி எடுத்தாலும் 350 ரூபா 450 ரூபா வருது. இந்த பிரியாணி இல்லை சொல்றேன் ஜஸ்ட். இப்போ நான் ஒரு பொரிட்டோ போல் போல் வாங்க வச்சுக்கோங்க. ஒரு பொரிட்டோ கோல்டு 450 ரூபா 400 வரும் ஒரு பொரிட்டோவே. புரோட்டீனை சாப்பிடலாம் பார்த்தா சரி எதுக்கு 400 ரூபா இருந்தா ஒரு வாரம் ஃபுல்லாக நானே சமைச்சு சாப்பிடுவான். எதுக்கு தேவையில்லாம அதை போய் சாப்பிட்டுட்டு நீ கால்குலேட் பண்றதாங்க எல்லாமே. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ ஆர் கால்குலேட்டிங் தி எக்ஸ்பென்சஸ்.